வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப கம்மிங் CSIR NET Mathematics எக்ஸாம்க்காக ஆபரேஷன்ஸ் ரிசர்ச் OR பேப்பர்ல எந்தெந்த ப்ராப்ளம்லாம் ப்ரீவியஸா கொடுத்துருக்காங்க, அது சொல்யூஷன்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இந்த டைப்ல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வரும். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம ஓவரலா எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். Consider the following linear programming problem. Maximize z which is equivalent to 2x plus x2 plus x3 such that x1 minus x2 less than or equal 10, 2x1 minus x2 less than or equal to 40, x1 minus x3 less than or equal to 10, x1, x2, x3 greater than or equal to 0. The problem has an unbounded solution. Second option, one optimal solution, more than one optimal solutions, no feasible solution. இந்த மாதிரி ஒரு question கொடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமைஸ் இசட்டில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸாக அன்பவுண்டட் சொல்யூஷனா இல்லை ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா, மோர் தென் ஒன் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா, இல்லை ஃபீஸிபிள் சொல்யூஷனா, நோ ஃபீஸிபிள் சொல்யூஷனான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா இதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் given. ஸோ ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டிஸாக கொடுத்துருக்கதை ஈக்குவேஷனாக மாற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். x1 minus x2 equivalent to 10, 2x1 minus x2 equivalent to 40, x1 minus x3 equivalent to 10. இப்போ என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு x2க்கு என்ன வந்திருக்கலாம், x1 0ன்னு போட்டால் x2ஓட வேல்யூ -10. அடுத்து x2க்கு 0ன்னு எடுத்திங்கன்னா x1ஓட வேல்யூ 10. ஸோ இதை நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதணும்னா ஈக்குவேஷனில் x3 இல்லை, ஸோ x3ஓட வேல்யூவை நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். therefore the points are a-ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 0வாக எடுக்கும்போது x2ஓட வேல்யூ -10, x3 அசம்ஷனாக 0ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டாக x2 0ன்னு எடுக்கும்போது x1ஓட வேல்யூ 10 அண்ட் x3 0ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நமக்கு வந்திருக்க பாயிண்ட்ஸ். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x1 x2 இருக்குது. அப்போ x1ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x2க்கு என்ன வரலாம், x1க்கு 0ன்னு போட்டிங்கன்னா x2ஓட வேல்யூ -40. அடுத்து x2ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2x1 equal to 40 வரும். x1ஓட வேல்யூ நமக்கு 20. ஸோ இதை பேரிங்காக எழுதணும்னா 0, -40. இங்கே x3 கோட் பண்ணலை, ஸோ x3ஓட வேல்யூவை நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 20, 0 அண்ட் 0. இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இதை CDன்னு கோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கிறது x1 minus x3 equivalent to 10. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றணும்னா x1க்கு 0ன்னு எடுத்திங்கன்னா x3ஓட வேல்யூ -10. அடுத்து x3க்கு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x1ஓட வேல்யூ 10. ஸோ இதை பாயிண்ட்ஸாக கோட் பண்ணிங்கன்னா இங்கே x2 மிஸ் ஆகுது. ஸோ x2ஓட வேல்யூவை நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 0, x2ஓட வேல்யூ 0, x3ஓட வேல்யூ -10. பாயிண்ட் பேஸ் தான் எழுதணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா 10, 0, 0. இது அதுக்கடுத்த நோட்டேஷனாக EFன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாயிண்ட்ஸாக மாற்றணும். பாயிண்ட்ஸாக மாற்றுறத ABCDEFன்னு கோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேல்குலேஷன் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் Z இந்த டாட் லைனாக இருக்குல்ல, இது வந்து நமக்கு Z ஆக்சிஸாக எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு லெவலில் நீங்கள் கிராஃபில் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீஜியன்ஸ் தான் வருது. ஸோ இதில் பவுண்டட் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது. Therefore, the given feasible region has unbounded solution by 3-dimensional figure. நமக்கு 3 பாயிண்ட்ஸில் கொடுத்ததில் நமக்கு unbounded solutions தான் இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுது. unbounded solutionனா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் A தான். ஸோ ஆப்ஷன் A is correct. That is unbounded solution. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்படி தான் நம்ம ஆன்சர் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லாம் நம்ம கால்குலேட் பண்ணல. நமக்கு 3-dimensional சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிற ரீஜன் அன்பவுண்டடாக இருக்கிறதுனால அவர் ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. சப்போஸ் தட் த வேரியபிள்ஸ் x greater than or equal 0 and x2 greater than or equal 0 satisfy the constraints x1 plus x2 greater than or equal to 3 and x1 plus x2 greater than or equal to 4. Which of the following is true? நமக்கு கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருக்காங்க, x and x2ஓட வேல்யூ greater than 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the maximum value of 5x1 plus 7x2 is 21 and it does not have any finite minimum. The maximum value of 5x1 plus 7x2 is 17 and it does not have any finite maximum. ஸோ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ 21, மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகாது. இங்கே மினிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, it does not have any finite maximum சொல்லியிருக்காங்க. Third, the maximum value of 5x1 plus 7x2 is 21 and minimum value is 17 கொடுத்துருக்காங்க. Last option, 5x1 plus 7x2 neither has a finite maximum nor finite minimum. So neither are patternல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இதோட சொல்யூஷன் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன், ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கன்ஸ்டன்ஸில் கொடுத்துருக்க இன்இக்வாலிட்டிஸை ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். அப்போ கிவன் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன வரலாம், x1 plus x2 equivalent to 3, 2x1
சாரி x1 + 2 x2 = 4. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா x1ஓட வேல்யூ 0ன்னு எடுத்திங்கன்னா x2க்கு நமக்கு வர ஆன்சர் 3. அப்போ 0,3. x2க்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x2க்கு 0ன்னு எடுத்திங்கன்னா இங்கே நமக்கு x1ஓட வேல்யூ 3. அப்போ the points are 0,3 and 3,0. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற பாயிண்ட்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணால் x1ஓட வேல்யூ 0ன்னு எடுத்திங்கன்னா x2க்கு 2 அண்ட் x2க்கு 0ன்னு போட்டிங்கன்னா x1ஓட வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது 4. அப்போ இதை பாயிண்ட்ஸாக கோட் பண்ணிங்கன்னா the points are C of 0,2 and D of 4,0. இந்த மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை ஒர்க் அவுட் பண்ண பாயிண்ட்ஸை நம்ம டயக்ராமில் கோட் பண்ணலாம். ஸோ பாயிண்ட்ஸை நம்ம டயக்ராமில் கோட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நமக்கு இருக்கிறது 0,3 and 3,0 தான் நம்ம ஏபி நோட் பண்ணோமா. ஸோ அதை நோட் பண்ணிங்கன்னா 0,3 and 3,0ங்கிறப்ப நமக்கு இந்த பாயிண்ட் வந்திருக்கும், இந்த கர்வ் வந்திருக்கும் A to B. அடுத்த பாயிண்ட்டு 0,2 and 4,0. அப்போ நமக்கு கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம ரீஜன் கவர் பண்ணுறப்ப நம்ம இதை செக் பண்ணிங்கன்னா x1ஓட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா <3 தான். ஸோ அப்போ நமக்கு ரீஜன் இந்த ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரீஜன் இந்த இடத்துல தான் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதை பீன் கோட் பண்ணலாம். அந்த பாயிண்டோட வேல்யூ என்னன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டயக்ராமில் ஃபீஸிபிள் ரீஜன் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். Here feasible region is unbounded. So நமக்கு 0<3ங்கிறப்ப நம்மளுடைய ரீஜன் இந்த மாதிரி கவர் ஆகுது. இது அன்பவுண்டட்னு சொல்கிற மாதிரி இருக்கும். Therefore there are only minimum solution exists. இந்த மாதிரி கேசஸில் நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது மினிமம் கேசஸில் தான் வரும். That is minimize z equal to நம்மளுடைய ஈக்குவேஷன் 5x1 + 7x2 exist. நமக்கு அப்போ ஆப்ஷன்ஸில் இதுலேயே நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம்ஸ் இசட் வர ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆன்சராக எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுக்கடுத்து இதோட வேல்யூ என்ன நம்ம பார்க்கணும். ஸோ வேல்யூ பார்க்கணுன்னா நம்ம இந்த இன்டர்செக்ட் ஆகுதுல இந்த பாயிண்டோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் என்னன்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிறதா இந்த பாயிண்ட்டு. அப்போ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பார்க்கணுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2 x1 + x2 = 3, x1 + 2x2 = 4. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணோன்னா நமக்கு வர்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,1. இப்போ பாயிண்ட்ஸாக நமக்கு ரீஜியனில் கவர் ஆகிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 0,3, டிங்கிறது 4,0 அண்ட் இப்போ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு 2,1. இதுக்கு நம்ம வேல்யூஸ் அண்டர் இசட்டில் பார்த்தீங்கன்னா இசட்டுங்கிறது 5x1 + 7x2 நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை கோட் பண்ணுங்கள். x1ஓட வேல்யூ 0, x2ஓட வேல்யூ 3ன்னு எடுத்திங்கன்னா 0 + 7 × 3ங்கிறப்ப 21. அடுத்து 4 0ன்னு எடுத்திங்கன்னா 20. தேர்ட் வேல்யூ நீங்கள் x1க்கு பதிலாக 2வும் x2க்கு பதிலாக 1ன்னு எடுத்திங்கன்னா 17. இதில் நமக்கு மினிமம் வேல்யூ 17 அட் P of 2,1. மினிமம் வேல்யூ ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வேல்யூ does not exist. நம்ம மினிமம் அன்பவுண்டட் சொல்யூஷனுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணது மினிமம் தான். அதோட வேல்யூவை சூஸ் பண்ணியாச்சு. தட் இஸ் அவர் ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம இப்படி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷனில் எதுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.